Hello friends, welcome back to Haynes Lobby. இந்த இன்ஸ்டன்ட் பாட் சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல். எல்லாருக்கும் வெண்பொங்கல் எப்படி செய்யணும்னு தெரியுங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. என்ன புதுசுன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த சீரீஸ். ஓகே, இந்த சீரீஸில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை ஃபஸ்ட்டு சாட்டே மோடில் போட்டுக்கோங்க. நார்மல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கலுக்கு முக்கியம் அந்த தாளிப்பு தான். தாளிப்பு கருகிடக்கூடாது. ஸோ நான் நார்மல் ஹீட்டில் சாட்டே மோட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கலுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் யூஸ்வலாக என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். பொங்கல் பருப்பு, சிறு பருப்பு, மூங் தால் சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ அந்த அரிசியவும் பருப்பையும் வெறுமனை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். ரொம்ப கறிக்கிற வேணாம், லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இந்த வறுத்த அரிசியும் பருப்பையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம தேவைப்படும் போது அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே சாட்டே மோடில் இருக்கிற ஐபியில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா வெறும் நெய்யில் மட்டும் கூட இந்த பொங்கலை செய்யலாம். தேவையான நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு தாளிப்பு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வறுத்து அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்ல அரிசி பருப்பு, அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. என்னென்னா இந்த தாளிப்போட அந்த நெய்யோட இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். பொங்கல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வித விதையாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நல்ல குழைய இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நம்ம தண்ணி சேர்க்கறத பொறுத்து தான். இது எப்படின்னா 3 பங்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு, பருப்புக்கு 3 பங்கு. இப்போ நான் இந்த டம்ளரில் 1 கப் அரிசி எடுத்தேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அரிசிக்கு. அப்புறம் 1/2 டம்ளர் பருப்பு எடுத்தேன். ஸோ 1/2 டம்ளருக்கு 3 பங்குன்றது 1/2 கப் தண்ணி. இப்போ 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம்? 4/2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் குழைய இருந்தால் பிடிக்குன்ற காரணத்துக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஸோ 1/2 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்ந்ததுக்கு நான் மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த தண்ணியை. உப்பு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இப்போ இருந்தால் தான் நம்ம வெந்து வர்றப்போ அந்த உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடியை போட்டுடலாம். சீலிங் பொசிஷனில் வச்சுருங்க. சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு மேனுவலில் 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஆர் ப்ரெஷர் குக்கர் மோடில் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஆர் மல்டிகிரெயின் ஆப்ஷன் இருந்ததுன்னா அது பை டிஃபால்ட் 15 மினிட்ஸ் வரும், அதை வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நான் எக்ஸ்ட்ராவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரியாக வேணும்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுட சுட பொங்கல் ரெடி டு சர்வ்.